அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 22/3/2025 ஆண்டு மார்ச் மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இந்த நாள்ல எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்யணும், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் என்ன ஏதுன்னு இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஏதோ உசுருக்கு சேதாரம் இல்லாம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் பொட்டுன்னு போயிட்டாக்க வச்சு செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடும்ல. கடவுள் வந்துட்டு அப்படிதான் எங்களை வச்சிருக்காரு போல. இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க தெய்வத்துக்கிட்டே ஒரு மாதிரி நக்கலா பேசவும் செஞ்சிருப்பீங்க. எப்படி தெரியுமா? யோ, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இந்த உலகத்துல எத்தனையோ கோடான பேர் இருக்காங்க. இதுல நான் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுனா, அது எப்படி எனக்கு மட்டும் தேடி 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 இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிற? ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சு விட்டு இந்த காமெடியில சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்க கூடாதா? ஒரே முட்டா கொடுக்குறியே, சொந்த பந்தங்கள்லாம் சும்மாதான் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி. தெய்வமே, நீங்க எனக்கு கஷ்டத்த குடுக்குறீங்களோ, இல்ல என் தலையில இந்த மாரி எழுதியிருக்கோ, ஓகே. பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த கூட இருக்கிறதுங்களும் எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தாதுன்னு, இதுங்க இஷ்டமேனிக்கு யோசிச்சு, என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம்? எப்படிலாம் நெருக்கடி குடுக்கலாம்? எப்படிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்ட விடலான்னு வேல பார்த்துட்டு இருக்கு. சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பொறந்தவங்களா இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களும் சரி. இது பத்தாதுன்னு, அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்களும் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா, ஏங்க இப்படி பொறாமப்படுறாங்க? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கூட்டிட்டு வந்து பாரு, இந்த எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், பண பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை இவங்ககிட்ட நானு சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும்? ஆனா இதுலயும் ஒரு சில பேர் இருக்காங்க. நான் படுற கஷ்டம் கண்கூட பார்ப்பாங்க. ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க. அட, உங்களுக்குலாம் இது ஒரு விஷயமா? அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு வரக்கூடிய பிரச்சனை 1% உனக்கு வந்தா கூட நீ உசுரோடயே இருக்க மாட்டியேடா. சொல்லப்போனா அந்த கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம் எழுதி வச்சிருவேன்ல. இப்படிதான் வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்க அந்த கஷ்டத்த கூட ஒரு மாதிரி ஆ ஒரு ஜாலியான்னு வச்சுக்கோங்களேன். வேற வழி இல்ல. அப்படி வந்து உருட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்தும் அடுத்து பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கீங்கல்ல, அதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல. ஸோ அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்குமா? இன்னும் பிரச்சனை வரும்னு நீயும் சொல்ற. அப்படின்னீங்களாக்கா, அப்படி இல்லைங்க. உங்களால முடியாததுனா இருக்கா? அடி வாங்கிக்குவே. இன்னைக்கு என்ன பலன் அத மட்டும் சொல்லுன்னு கூட இப்ப யோசிப்பீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அசால்ட்டா சமாளிப்பீங்க. ஓகேங்களா? சரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நாளுடைய பலன் எப்படி இருக்க போகுது? அதே மாரி இன்னைக்கு எந்த தெய்வத்த வழிபாடு செய்யணும்? அதையும் சொல்லிடு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சொல்லிட்டா போச்சு. இன்னைக்கு என்ன? சனிக்கிழமை. படமே போட்டிருக்கனே. ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய பயம் விலகும், பதட்டம் விலகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன வலிமை கூடும், முடியாத காரியங்கள் கூட முடித்து விடக்கூடிய அளவுக்கு தெம்பு வரும். தன்னம்பிக்கை தைரியம் வந்துச்சுன்னா போதுங்க. எப்பேற்பட்ட எதிரி வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் சரி, அசால்ட்டா சமாளிச்சிடலாம். அதே மாதிரிதான். காற்று புக முடியாத இடத்துல கூட இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் புகும். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஜெய் ஸ்ரீராம் இதை சொல்லுங்க. இல்ல ஓம் ராமபிரானே போற்றி போற்றின்னு இதை சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறோம். இப்போ ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை சொன்னாதான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னாக்க கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதாவது செடியில பூ பூக்கணும். ஓகேவா? நம்ம செடிக்கு மேல தண்ணி ஊத்தணுமா, வேருக்கு தண்ணி ஊத்தணுமா? நீங்க ஆஞ்சநேய பெருமானுடைய முழு அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா நீங்க ராமபிரான வழிபாடு செய்யணும். ஏன்னா ராமபிரானுடைய தூதர் தான் இவர். ஓகேங்களா? அது மட்டும்தான் தனக்கு உன்னதமான ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சிம்பிளா இந்த நிமிஷம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு 3 முறை சொல்லி முடிங்களேன். உங்க மனசுக்குள்ள அந்த தெய்வத்துடைய அலங்கார உருவம், அதாவது ஆஞ்சநேய பெருமானுடைய அலங்கார உருவம் மனசுக்குள்ள தோன்றும். இதுதான் தெய்வத்துடைய மகிமை. புரியுதுங்களா? என்ன வேணா வரட்டும். அந்த தெய்வத்துடைய உருவம் உங்க மனசுக்குள்ள பதியும். சோ இந்த நிமிஷமே உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பயமா இருக்கலாம், பதட்டமா இருக்கலாம், இல்ல எதிர்மறை எண்ணங்களா இருக்கலாம். எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும்.
நீங்களே ஒரு மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தீராத பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இவ்வளவு நாளா இதை யோசிக்காம போயிட்டோமேன்னு சிலர்லாம் பேசுவோம் இல்லையா? அது இந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு சிம்ம ராசிக்கு கிடைக்கப்பெறும். இது தாண்டி இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இதனாலதான் நான் சொன்னேன், ஆரோக்கிய பிரச்சனைக்கு இந்த அனுமனுடைய வழிபாடு பலன் கொடுக்கும். அதே மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ணணும்? தேவையான செலவு, தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பார்த்து கையிருப்ப செலவு பண்ணணும். ஆனா என்னதான் செலவு வந்தாலும் சரி, அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். முக்கியமான விஷயம் தொடர்பா உடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தாய்மாமன் வகையில சுப செலவுகள் ஏற்படக்கூடும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா, அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அது கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பெருசா அதை நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சங்கடங்கள் வந்தால்தான் நமக்கு அந்த வியாபாரத்துல அனுபவம் மேம்படும். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ராம தூதரை வழிபாடு செய்யற மாதிரியே மகன் ராகவேந்தரை வழிபாடு செய்வதனால உங்களுடைய மனக்குறைகள் நீங்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி மனைவி மக்களுக்கு கொடுப்பீங்க. அப்ப பெண்கள் வாங்க மாட்டோமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வாங்குவீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. அது மாதிரி நீ கேட்ட இடத்துல பண உதவி தட்டாமல் கிடைக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடே களை கட்ட போகுது. கணவன் மனசு கோணாம மனைவி நடந்துப்பீங்க. மனைவி மனசு நோகாம கணவன் நடந்துப்பாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அமோகமா இருக்கு. இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய மேல் அதிகாரியுடைய உதவியினால சில காரியங்களை இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க. அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரன் அமையும். நீங்க எதிர்பார்த்த வேலையில இருந்து தடைகள் விலகுது. தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்திருக்கும் திடீர் லாபம் கிடைக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களால இன்னைக்கு ஆதரவு உண்டுங்க. தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வியாபாரம் பார்க்கணும்னா அதிக விற்பனை காரணமா லாபம் பெருகும். ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னாக்க இன்னொரு கடை தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண்களை பொறுத்திருக்கும் வீட்டு செலவை அசால்ட்டா சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா இன்னைக்கு பார்ப்பீங்க. குறிப்பா நண்பர்களுடைய சந்திப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தும். சிம்பிளா சொன்னாக்க இன்னைக்கு யோகமான நாள் தாங்க. அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புதிய முயற்சிகளுமே வெற்றி அடைவீங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகுவதனால குடும்பமே உற்சாகமா இருக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக பணிகள்ல ஏற்றம் உண்டு. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அலுவலக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்வுக்கு போகுங்க. அதே மாதிரி நிர்வாக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். மனசுல புதுவிதமான ஆசைகள் உருவாகும். அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் முதுநிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு அவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவீங்க. இதுவே இயந்திர தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான நாளுங்க. தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீங்க. சொல்லப்போனா உடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்வா இருக்கு. வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத அற்புதமான நாள்னு சொல்லலாம். அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குறைவில்லாத சந்தோஷம் தரக்கூடிய சாதகமான நாள். இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். இல்லம்மா நான்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, இன்னைக்கு பணியிட சூழல் உங்களுக்கு பலகட்ட சோதனைகளை ஒரு முடிவு கொண்டு வரும். சதா நேரமும் நம்ம என்னதான் கரெக்டா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்கணும்னு ஒரு சிலர் எல்லாம் வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்களே உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க. இந்த கடவுளே நினைச்சா கூட உன்னை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மேலதிகாரிகளே நினைச்சா கூட இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவு, பதவி, பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். தொண்டர்கள் மத்தியில
மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகக்கூடிய நாள். அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நிலம் வேணா வச்சுருங்க. பெரிய விவசாயியா இருந்தாலும் சரிங்க, சின்ன விவசாயிகளா இருந்தாலும் சரிங்க. விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் உண்டு, லாபம் உண்டு. மேலும் சொல்லனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளுங்க. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். திட்டமிட்டு செயல்படுவீங்க. உழைப்புக்கேற்ற லாபமும் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான பண வருமானம் உண்டு. அடுத்து பூரம் நட்சத்திரம். உங்களை சுத்தி இருக்குள்ள பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். அதிரடியா ஒரு சில செயல்பாடுகள்ல இறங்கி வெற்றி வாகை சூட போறீங்க. மனசுக்கு தெளிவு கிடைக்குங்க. அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வரியில சொன்னக்க சிந்தித்து செயல்படுவீங்க. அடுத்து உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உடைய செயல்பாடுகள் மற்றவர்களால பாராட்டப்படும். தாய் வழி உறவுகளால நன்மைகள் உண்டு. நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கூடிய நாள். வியாபாரத்தை விரிவு செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறிதும் சங்கடங்கள் வராத சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிரானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ராமபிரானுடைய தூதரான ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு துணை வருவார். பலம் இல்லாம இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பலமா வருவார். துணை இல்லாம இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு துணை வருவார். எதிரிகளுடைய சூழ்ச்சினால கண்ணீரோட இருந்தா கூட அந்த கண்ணீருக்கு காரணமானவங்களை கதற விட்டுடுவார். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.